இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அவங்க லைஃப்ல. ஆமா, இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதே காலகட்டத்துல அவர்களுக்கு இணையான கலத்திரம் அமைதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயதுக்கு மீறிய கலத்திரம், அதாவது ஏஜ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சின்ன வயசு பொண்ணா இருக்கும், ஆண்மகன் என்ன பண்ணுவாரு, வயசுக்கு மீறி கலத்திரமாக இருக்கும். அப்ப கலத்திரம் ஆண்மகன் அதீத வயசு உள்ளவராக இருப்பாரு, இந்த பெண் என்ன பண்ணும், ரொம்ப சின்ன குழந்தையா அமைச்சிடும். இந்த மாதிரிலாம் என்ன, இந்த புதன் குரு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் அதே நேரத்துல வயது அதீதமாக நீங்கள் நினைவு பண்ணும்போது, ஒரு 10 வயசு 12 வயசுலாம் நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த திருமணத்தை வீரிய தொடர்புகள் அந்த குடும்பத்தில் நடந்தே தீரும். அதுல மாற்றி அமைக்கலாம் முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்துல எல்லாவித தாக்கத்தையும் ராகு கொடுத்துருக்கு, கேது கொடுத்துருக்கு, இந்த கர்ம கிரகங்கள் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு டேக் இட் ஈஸி பாலிசியா போயிடும். டேக் இட் ஈஸி பாலிசியாக போய்விடும். ஏன்னா இதுவும் நடைமுறை வாழ்க்கை தானே அப்படின்ற மாதிரி போயிடும். ஆமா, இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் போகுது. ஆனா இதனால் குடும்பம் சீரழிகிறது, இதனால் சீரழிகிறது, கலாச்சாரங்கள் சீரழிகிறது, நம்மளுடைய ஒழுக்க சீர்கேடு வருகிறது. அப்ப இதுல இருந்துலாம் நீங்க மீளணும் அப்படின்னா, இந்த கன்னிராசி நாயர்கள் எப்பயுமே நவ தேவதைகள், நவ கிரகங்களை வழிபடலாம், இல்ல தேவதைகளை வழிபடலாம். 7 கன்னிமார்கள் இருப்பார்கள். இந்த கோயிலெல்லாம் போனீங்க அப்படின்னா 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. இந்த கன்னிமார்கள் கும்பிடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க காட்டு வசில வசிப்பாங்க, காடுகள்ல வசிப்பாங்க, மலை கிராமங்கள்ல வசிப்பாங்க. இந்த மாதிரி கன்னிமார்களை கும்பிடக்கூடிய பழக்கத்தை உங்க குடும்பத்துல ஏற்படுத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பெரிய திருவிழாவே நடக்கும். இந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் கும்பிடக்கூடிய இந்த கன்னிமாருன்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய பூஜை புனஸ்காரமே தனி வகையாக இருக்கும். அந்த ரூபங்களை நீங்கள் வழிபட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் இந்த கன்னிராசி பிள்ளை பிறந்திருக்கான், பொண்ணு பிறந்திருக்கான், அப்போ திருமணம் வந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் மாறி வரணும், நம்ம குடும்பமும் செழிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கன்னிராசி திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் கும்பிடக்கூடிய கன்னிமார் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அந்த கன்னிமார் கோயிலில் போயிட்டு ஒருவேளை பூஜையாவது பண்ணுங்க. உங்களுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செல்லும். வாழ்க வாழ்க வாழ்க.